இது நம் நம்பிக்கையின் நேரம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இங்கே ஏசா யாக்கோபுக்குள் ஒரு நீண்ட காலங்கள் ஒரு விரோதம் இருந்தது, ஒரு முன்பகை இருந்தது. ஏசா யாக்கோபை நினைக்கும் பொழுது என் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறித்து விட்டானே என்ற எண்ணம் ஏசாவுக்குள் இருந்தது. ஆனாலும் யாக்கோபனுடைய போராட்டம் இதோ அவர்களுக்குள் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது. தேவன் அவர்களை சமாதானப்படுத்தினார். இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகர் சகோதரர்களோடு, சகோதரியோடு, தாய் தகப்பனோடு எத்தனையோ விரோதங்கள் நீண்ட ஆண்டுகளாய் பேசாமல் இருக்கலாம். அவர்களோடு இன்னும் எத்தனை காலங்கள் நாம் வாழப்போகிறோம், எத்தனை வருஷங்கள் நம் சகோதரனோடு இருக்க போகிறோம், தாய் தகப்பனோடு இருக்க போகிறோம். அவைகளை எல்லாம் விட்டுவிட தேவன் உங்களை சமாதானப்படுத்த போகிறார். உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிட போகிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.